ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் எவ்வளவு கொத்த பூ எப்படி சூப்பரா பூத்திருக்கு பாருங்க. இந்த செடி வந்து நான் கட்டிங்ஸ் மூலமா வளர்த்தது. இந்த ரோஜா நாட்டு ரோஜாவை பொறுத்த வரைக்கும் சம்மர்ல வந்து நல்லாவே பூக்கும், ரொம்ப சூப்பரா நிறைய பூக்கள் வரும். இப்போ பாருங்க வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு, ஆனா பூ பாருங்க எவ்வளவு அழகா பூத்திருக்குன்னு. இந்த செடிகளை அடிக்கடி ப்ரூன் பண்ணி வளர்க்கணும், பெருசா வளரும். இது நிறைய கொடி மாதிரி நிறைய கிளைகள் விட்டு வளரும். இப்ப ஆடிப்பட்டம் வரப்போகுது, அந்த மாதிரி நல்ல மழை பெய்யும். அந்த மழை நாட்கள்ல இந்த கட்டிங்கை நீங்க வைக்கும் போது சுலபமா வேர் பிடிச்சு வளரும். இதுவும் நம்ம போன சீசனுக்கு மழை நாள்ல வச்ச செடி தான், இப்ப நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. டைரக்டா நான் நிலத்துல தான் வச்சேன். நம்ம கட்டிங் வந்து கவர்ல நடவு பண்ணி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நடலாம். நான் வந்து இதை டைரக்டா வச்ச கட்டிங் தான் இது. அப்படியே இதோட சேர்ந்த மாதிரி பூக்கள் அறுவடையும் பாத்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை அறுவடை பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நிறைய புது துளிர்கள் வரும். இது பார்க்க அழகா தான் இருக்கு, பறிக்கவே தோணல. இருந்தாலும் அப்படியே விட்டோம்னா இது அடுத்து பூக்கள் வராது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதோட கலரு. நம்ம கிட்ட 2 டைப் நாட் ரோஸ் இருக்கு, அதோட ஒயிட் கொடி ரோஸும் இருக்கு. எல்லாமே பெருசா வளரக்கூடிய செடிகள். நாட்டு ரகம் பொதுவாகவே நல்லா பெருசா வளரும். அடுத்ததா இந்த ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளார் அடிக்குது, ஜொலிக்குது பாருங்க ரோஸ். அதோட கலர் சைட்ல எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இதுவுமே ஒரு நாட்டு ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோஜா. டபுள் ஷேடு வரும், ஒயிட்டும் பிங்க்கும் வர மாதிரியான ஒரு ரகம். இதுதான் ஒயிட் ரோஸ். இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் ரகம். தொட்டியில வச்சிருந்து இப்ப நிலத்துக்கு மாத்தி நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இது இன்னொரு பட்டன் ரோஸ் ரகம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மொட்டுக்கள் வரும்போதே கொத்து கொத்தா தான் வரும். நிறைய பூக்கள் ஒரே டைம்ல பாக்குறதுக்கு அழகா பூத்து நிற்கும். இதோட அப்படியே நம்மளோட இந்த பெரிய செம்பருத்தியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பூக்களோட ரொம்ப சூப்பரா இருந்தது. அதிகமா பூக்களை விரும்புறவங்க இந்த மாதிரி செம்பருத்தி ரோஜா ரகங்களை ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அழகான அறுவடை முடிஞ்சது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.